ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இப்போ இன்னொரு மேட்ச் ப்ரிவியூவோட வந்திருக்கோம். என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் விசஸ் மும்பை ஈடன் கார்டன்ஸ் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மேட்சா இருக்கும் இந்த ஐபிஎல் பொறுத்த இந்த கண்டென்ஷன் பிளே ஆஃப் போற ரேஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து கேகேஆர் ஜெயிச்சாங்கன்னா யாருமே இந்த சீசன்ல இன்னும் எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் கேகேஆர் தோத்தாங்கன்னா கேகேஆர் எலிமினேட் ஆயிடுவாங்க. இன்னும் மித்த டீமுக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச். சொல்லுங்க, என்ன டீம் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க? எம்ஐ பத்தி வெங்கட் பேசுவாரு. சொல்லுங்க. எம்ஐல வந்து இந்த எம்ஐ 2 சேஞ்ச் பண்ணுவாங்க. அதான் ஏதோ ஒரு பாதையை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். பாதை வேண்டான்னு இப்போ 2 சேஞ்ச் பண்ண போறாங்க. அது வரதுக்கு முன்னாடி நேற்று இன்னொரு நியூஸ் வந்தது, ஏதோ டிகாக்கும் ராஜ்பாவும் ரூல்ட் அவுட்னு. அது யூஸ் சம்பந்தம் இல்லை நமக்கு, அது நமக்கு சம்பந்தம் இல்லை எப்படி இருந்தாலும். அது தேவைப்படாது. ராஜ்பாவ் ஆனார்ல, அது தேவைப்படாது. மேல பாண்டியா வந்துட்டாருல, பாண்டியா அவ்வளவுதான். பாண்டியாக்கு இங்க திருப்பி ஒரு ஹர்திக் பாண்டியாக்கு இங்க திருப்பி ஒரு சான்ஸ் தர போறாங்க. அவர் கேப்டன் தான், ஆனா அவரெல்லாம் அப்படிதான் சொல்லணும். இன்னொரு சான்ஸ் தர போறாங்க. அவருக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் சூரியகுமார் யாதவ். ஸோ அவரும் நாளைக்கு ஆடதான் போறாரு. திருப்பி இவர் ஒரு முட்டை போடுவாரு, அவர் பவர் பிளேல போடுவாரு. இங்க பார்த்து நாங்க அழுத்து போச்சு எங்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ பவுலிங்ல வேற எந்த சேஞ்சும் இருக்காது. லைக் மோஸ்டா இதே தான் ஆடுவாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அல்லா கசன் போர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் ஆடல. ஆனா அவருக்கு பதிலான பாஷ் ஆனாங்க. இல்ல இப்பயும் 4 ஃபாரின் ஆடலாம். ரூத்தர் போர்ட் உட்கார வச்சுவாங்க நினைக்கிறேன். ரூத்தர் சூரியகுமார் யாதவ் வர்றதுனாலயா? சூரியகுமார் ஹர்திக் வேற வராருல. சோ ராஜ்பாவா அப்படியே ஹர்திக் ஸ்பாட்ல வந்துருவாரு. ஹர்திக் ராஜ்பாவா ஸ்பாட்ல வந்துருவாரு. சர்பன் ரூத்தர் போர்டுக்கு நீங்க சூர்யா ஆடிட்டு அல்லா கசன் போர் எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடிக்கலாம் மேபி. ஏன்னா ஈடன் கார்டன்ஸ்ல கொஞ்சம் ட்ரை பிச் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டர்ன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ்க்கும் கேம் இருக்கணும்னு. மேபி அல்லா கசன் போர் ரகு சர்மா 2 பேரும் ஆடிக்கலாம். ரகு சர்மா இம்பாக்ட்ல வச்சுட்டு தேவைன்னா ரகு சர்மா ஆடிக்கலாம். இல்லைன்னா நீங்க இன்னொரு பேசர் யாராவது தீபக் சஹர் ஆர் சர்துல் தாக்கூர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இம்பாக்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். அந்த 3 சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கேகேஆர்ல வந்து வருண் வந்து நொண்டிட்டே இருக்காரு. பிராக்சரோட ஆரம்பிச்சாங்க போன மேட்ச் அவரை. அதே மாதிரி பதிரனா வந்து காஃப் இன்ஜுரியில இருந்து சரியாயிட்டு வந்து திரும்ப காஃபை பிடிச்சிட்டு போனாரு. ஸோ அவங்க 2 பேருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அதுக்கு பதிலா யாரை எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு முசல்மானி ஆடுவாங்களோன்னு தோணுது. இல்ல ரோமன் பவல் இருக்கான்ல, யாராவது ஆடுவாங்க. பவல் ஆடிடுவாங்க. அப்ப அரோரா மறந்துட வேண்டியதான். அவர் லெப்ட் ஆர்ம் பேசர் நல்லா போடுறதுனால அவரை விட்டுருவாங்க. அரோராவை அப்படியே அரோகரான்னு விட்டுருவாங்க. சோ ஒரு ஸ்பின்னர் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வர பாப்பாங்க வேற யாராவது. இல்ல நான் இந்த இதுவே சொல்றேன், பத்திரானா சேஞ்சுக்கே நீங்க ஃபாரின் ஆப்ஷன் இன்னொன்னு இருக்கு. எய்தர் பவல் இல்லைன்னா முசர்பானி. நீங்க பவுலிங்கா பேட்டிங்கா பார்க்கணும். ஏன்னா அரோரா போன மேட்ச் ஆடல. சோ ஒரு பேசர் கம்மியா தான் ஆடி இருக்கீங்க. உங்களுக்கு இந்தியன் பேசர் அரோரா போயிட்டு நீங்க பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ண பவல் ஆடினீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இங்க முசர்பானிக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற. அவங்க வந்து அப்படி வச்சுக்கணும்டா. அப்ப இது இம்பாக்ட்ல வச்சு யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி உனக்கு அந்த ஆப்ஷனை வைபவ் அரோராவையும் பவலையும் இல்ல வைபவ் அரோராவையும் முசர்பானியையும் இம்பாக்ட்ல வச்சு ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா வச்சுட்டு பவலையுமே இம்பாக்ட்ல வச்சுட்டு அவங்க ஆடி பார்க்கணும். அந்த மாதிரி தான் ஆடி பார்க்கணும். அதான் அது வேணா ட்ரை பண்ணலாம். சௌரப் துபே வேணா ஆப்ஷனுக்கு இடம் கொடுப்ப வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு பதில் வேணா அரோரா ஆடிட்டு பவல் வேணா பவல் அடிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கூட பண்ணிக்கலாம். இல்ல சௌரப் துபே நல்லா போட்டாரு அவரு. ஆமா, சூப்பரா போட்டாரு. வருண் பிளேஸ்ல கூட ஆடலாம். எனக்கு தெரியல வருண் ஆடுவாரான்னு எனக்கு 100% தெரியல. நொண்டியும் போட வைப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் இருக்கு அவங்களுக்கு சான்ஸ். சோ மேபி அது ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நொண்டி தான் போட்டாரு. ஆனா போன மேட்ச் அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. நொண்டி போட்டு அந்த 3வது ஓவர்ல தான் ஒரு நொண்டி போட ஆரம்பிச்சாரு. பட் அதுக்கப்புறம் அடிச்சாங்க அவரை. அதனால ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சோ நீங்க ஆனா வருண் சக்கரவர்த்தியுமே இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு பவுலிங் தான் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அவங்க. அதுக்கேற்ற மாதிரி எப்படின்றத கேம்க்கு ஏற்ற மாதிரி மாத்தி அவங்க டிசிஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா குடோஸ் குத்தி அவனும் கேக்கா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு உடஞ்சி போன டீமை வச்சு இன்னும் பிளே ஆஃப் கன்டென்ஷன்ல இருக்கிறது பெரிய விஷயம். அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஆடுறாங்க. அவங்க ஸ்பின்ன போட்டு நிறுத்திட்டு டாப் ஆர்டர் ரன் அடிக்கணும், வேற வழி இல்லைன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ஆடுறாங்க. அதான்டா பிளே ஆஃப் கன்டென்ஷன் தான். நீ வந்து இப்ப மீதி டீம்லாம் பார்த்தனா இவன் ஜெயிக்கணும் அவன் தோக்கணும்ன்றதெல்லாம் இருக்கு. இவங்களுக்கு வந்து இப்ப நிலைமை அப்படி கிடையாது. உனக்கு ஆர்ஆர் தோக்கணும்ன்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். மீதி எல்லா டீமுக்கும் பஞ்சாப் தோக்கணும். சிஎஸ்கே எல்லாம் எடுத்தனா ஆர்ஆர் தோக்கணும், பஞ்சாப் தோக்கணும், கேகேஆர் தோக்கணும் 2 மேட்ச். அந்த மாதிரி நிறைய இருக்கு. உனக்கு வந்து அப்படி நிறைய இருந்தாலுமே அவங்க ஜிடியை வந்து கொஞ்சம் ரன் ரேட் இது பண்ணி ஜெயிக்கணும்.
அந்த மாதிரி பாயிண்ட் கிடையாது இவங்களுக்கு. இவங்க வந்து 2-2 ஜெயிச்சு 6 தோத்தா இவங்க உள்ள அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்க கையில இருக்காது இப்ப இப்ப இருக்கிற நிலைமை. சோ அதனால வந்து இவங்க இன்னுமே நல்லாவே அவங்க வெயிட்டுக்கு மேல ஆடி இருக்காங்க நல்லா. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெயின் பவுலர்னு எடுத்த ஹர்ஷித் ராணா இன்ஜூர்டு, அதுக்கப்புறம் ஒரு இது பதிரனா இன்ஜூர்டு, உனக்கு வந்து இவர் எடுத்தாங்க முஸ்டாபிசூர், அவர் வந்து பஞ்சாயத்துல போயிட்டாரு. சோ உனக்கு பவுலிங் முக்கியமா எடுத்த 3 பவுலர் காலி. உனக்கு அது போக சுனில் நாராயணன், வருண் சக்கரவர்த்தி மட்டும் தான் இருக்காங்க இப்போ. வைபவ் அவரும் ஆடி நோண்டிட்டு தான் இருப்பாங்கன்னு இருக்காரு. வச்சுக்கேன். அதான் இப்ப வருண் சக்கரவர்த்தி நொண்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து பவுலிங்கே இல்ல அப்படின்றப்போ அவங்க அதை வச்சு இப்ப இவ்வளவு மேட்ச் ஜெயிச்சு இன்னும் நிக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதான் அதுவும் நாளைக்கு இன்ஃபார்ம் ஜிடியை வந்து 247 ரன் அடிச்சு கும்மி அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இப்போ. இல்ல அவங்களுக்கு அவங்க சைடுலன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா அடுத்த 2 ஈடன் கார்டன்ஸ்ல ஆடுறாங்க. சோ அது அது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா ஃபின்னாலனுக்கு அது ஒரு வாஸ்தவமான கிரவுண்ட். அது இல்லாம அவங்க ஸ்பின்னர்ஸுக்குமே கேம்ல இருப்பாங்க. அங்க இப்ப எப்படி போடணும் ஏதுன்னு அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம். நரேன்லாம் பல வருஷமா அங்கதான் விளையாடிட்டு இருக்காரு. சோ நரேன் நீங்க எப்படி பார்த்தாலுமே டைட்டா போட்டுருவாரு. அவர் விட்டுருங்க, அது பிரச்சனையே கிடையாது. இயர் ஆன் இயர் சீசன் எப்படிதான் அவரு மெயின்டைன் பண்றாருன்னு தெரியல. அந்த மாதிரி அது வந்து அவருக்கு இருக்கிற அந்த வேரியேஷன்ஸ் தான். இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின், கேரம் பால் மற்றும் பல அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே போடுறாரு அவரு. ஒரு பால பின்னாலனுக்கு பட்டே ஆகணும். அப்பதான் வந்து கேகேஆருக்கு ஒரு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி சான்ஸ். அவர் ரஹானே பின்னால நாளைக்கு பும்ராவை அவர் எப்படி ஆடுறாரு தவிர்த்து தீபக் சாகர் அவர் பெட்டரா ஆயிட்டாலே போதும். ஏன்னா தீபக் சாகர் இப்ப அவுட் ஸ்விங் ரொம்ப போட்டுட்டு இருந்தார் 2 மேட்சா. ஃபின்னாலனுக்கு அந்த அவுட் ஸ்விங் தான் அவருமே கேஸ். அவுட் ஸ்விங் போட்டா தேர்ட் மேன்ல கேட்ச் கொடுத்துட்டு போயிடுறாரு அவரு. சோ நாளைக்கு அவர் அதே தான் ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் ரகானே ஃபுல்லா ஆடிட்டு அதுக்கப்புறம் இவர் அடிச்சாருன்னா அதே மாதிரி 220 230 ஈஸியா பிரீச் ஆகிடும். நாளைக்கு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி தானே ஆடினாங்க. லைக் பொதுவா ஜிடி கேமுமே ஸ்லோவா தான் ஆடினாங்க. எல்லா கேமும் பின்னால நீ ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து அடிக்க போகாம கொஞ்சம் 2-3 ஓவர் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இப்படி ஆட்டாருன்னா அப்புறம் நின்றுவார். எனக்கு என்னவோ பின்னாலன் வந்து நாளைக்கு அல்லா கசன்பருக்கு கொஞ்சம் பார்த்து ஆடணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா மீதி பேரு வந்து அப்படி இப்படி ஏதாவது பார்த்து ஆடினாலுமே கசன்பர் கொஞ்சம் ஸ்லாட் பால் போடுவாரு, தூண்டுவாரு அடிக்க சொல்லி. அது ரொம்ப போகாம பார்த்து ஆடினாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஆடிடுவாரு நாளைக்கு. பாப்போம். இல்ல இந்த கிரவுண்ட்ல உனக்கு ஃபுல் ஸ்லாட் பால் போட்டு தூண்டாருன்னா ஒரு 10 ரூபா பின்னாடி இருக்கும் பால். ஏன்னா அவ்வளவுதான் இருக்குமே பிச்சு. உனக்கு சின்ன கிரவுண்டு, உனக்கு அது பாட்டுக்கு போயிடும். நீ ஸ்லாட் பால் எல்லாம் போட்டனாலே பறந்துடும். எஜ்ஜில போட்டா கூட 6 போய் விழுந்துரும். அதனால அதை பத்தி பெருசா பிரச்சனை இருக்காது. பிளஸ் ரஹானே எல்லாம் 3 ஓவர் நீ ஆட சொல்ற வெங்கட், அவர் மொத்தமாவே எல்லா இன்னிங்ஸும் 3 ஓவர் தான் ஆடுறாரு மொத்தமாவே. நீ வந்து ஜிடில அவராலதான் 247 போனாங்க கேகேஆர். முதல் 15 பால் அப்படியே ஆடிட்டாரு சிராஜோட ரபடாவோட பால. நியூ பால் ஃபுல்லா ஆடிட்டாரு. பின்னால எக்ஸ்போஸ் பண்ணாம எக்ஸ்போஸ் பண்ணாம பாத்துக்கணும். 9 ஓவர் வரைக்கும் ஆடிட்டு அவுட் ஆயிட்டு அப்புறம் பின்னால அதுக்கப்புறம் பாத்துப்பாரு. பின்னால கிரீன் அவர் பாத்துப்பாங்க. அப்படியே ரகுவன்சி போன மேட்ச் ரகுவன்சியுமே சூப்பரா ஆடினாரு. அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவாரு. உனக்கு வந்து நம்ம பேசுவோம் ரகுவன்சி ரகானே ஒரே மாதிரி பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டே இருப்போம். நான் போன மேட்ச் ரகுவன்சி வந்து இல்ல நான் ரகானே விட நல்லா ஆடுவேன், நிறைய ஸ்ட்ரைக் ரேட்லயே ஆடுவேன்னு ஆடிட்டு இருந்தாரு போன மேட்ச். அதுதான் 2 பேரும் அட் அ டைம்ல ஆடக்கூடாது. அதுதான் மிஸ்டேக்குங்கிறாங்க. இல்ல யாரோ ஒருத்தங்க ஆடினா அவங்க நல்லா லைக் ஆக்சிலேட் பண்ணி ஆடுறாங்க. 2 பேரும் அட் அ டைம்ல ஆடினாதான் ஃபுல்லா சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே எம்ஐ சைடு வந்தோம்னா ரோஹித்துக்கு வந்து ஹோம் கிரவுண்ட் இதுதான். என்ன கேட்டீங்கன்னா நீங்க என்னதான் எது சொன்னாலுமே அவர் பிச்சை பக்கத்துல வச்சு தூங்குவாரு. இந்த பிச்சு அவருக்கு அதுக்கேத்த மாதிரி பிச்சு அவர் பழகின பிச். ஸோ அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் சூர்யாவுக்குமே இது கொஞ்சம் ஒரு மெமரபிள் கிரவுண்ட் தான். அவரு கேகேஆருக்கு தான் முன்னாடி ரொம்ப ரிலீஸ் ஆகி கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு. அதனால இங்க அவரும் நிறைய கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. எம்ஐக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க கேகேஆர் தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவருமே. ஆனா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட அவருக்குமே கொஞ்சம் கிரவுண்ட் கொஞ்சம் தெரிஞ்ச கிரவுண்ட் தான். சோ இங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதனால 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க திரும்பன்னு நம்பலாம் நம்ம. அதான். சோ மெஜாரிட்டி ஒரு நல்ல கேமா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஹர்திக் பாண்டியா வரனாலன்னு அவர் சொல்லலாம். இருந்தாலுமே ஹர்திக் பாண்டியாவும் பிரேக் அப்ப தான் வராரு. அவரு என்ன பண்ணிட்டு வராரு, எது பண்ணிட்டு வராரு, என்ன ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு பாக்கணும். ஆனா எனக்கு இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஹர்திக் பாண்டியாக்கு திருப்பி கேப்டன்சி கொடுப்பாங்களா இல்ல பும்ராவே கேப்டன் பண்றாரான்னு பாக்கணும். அது ஒரு நாளைக்கு என்ன ஏதுன்னு பார்த்தா தெரியும். இல்ல ஹர்திக் வந்துட்டாருன்னா ஹர்திக் கிட்ட கொடுத்துருவாங்க. அவரு தானே இந்த டீம் இந்த சீசனோட கேப்டன் சொல்லி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்கன்றப்போ அப்படியே கொடுத்துருவாங்க. பும்ரா வந்து இந்த நீயே வச்சுக்க, இது எனக்கு வேண்டாம்னு கொடுத்துருவாரு. ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் கேப்டன் பண்றாங்கன்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பிரைட் எடுத்து பண்ணுவாங்க. இது பாதியில விட்டுட்டு போனதெல்லாம் அவ்வளவு பிடிச்சிக்க மாட்டாங்க. இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துருவாங்க. இல்ல கோயிங் ஃபார்வர்ட் என்ன ஆகுதுன்னு ஏதுன்றதுக்காக ஒரு ஐடியா மாதிரி சொல்றேன். அது லாஸ்ட் கேம் ஆனா வின் பண்ணிட்டாங்கல்ல பும்ரா கேப்டன்சில.
பாப்போம். அது நாளைக்கு 7 மணிக்கு டாஸ்ல தெரியும். ஸோ அப்ப நம்ம என்னன்னு பார்ப்போம். சரி, என்ன அப்ப வேற ஏதாவது மேட்ச் அப் இருக்கா இல்ல ப்ரெடிக்ஷன் போயிருமா? இல்ல ஒன்னே ஒண்ணு என்னன்னா லைக் நரேன் வந்து இப்போ ரீசெண்டா 2 மேட்ச் முன்னாடி ஒரு நியூ பால் எடுத்து போட்டிருப்பாரு ஃபர்ஸ்ட் 2 ஓவருமே எஸ்ஆர்ஹெச்சோட நினைக்கிறேன். அது எந்த மேட்ச் சரியா தெரியல. சோ நாளைக்குமே அதே மாதிரி ஒரு நியூ பால் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா எம்ஐக்கு ஸ்ட்ராங்கே அந்த ஓப்பனர்ஸ் தான். அந்த ஓப்பனர்ஸ் தான் ஸ்ட்ராங். ஓப்பனர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல எடுத்துட்டீங்கன்னா எம்ஐ ஈஸியா 140 150ல ஆல் அவுட் ஆவாங்க. கண்டிப்பா ரோஹித்துக்கு வருவாரு அவரு. நரேன் கிட்ட பால் ரோஹித் வர்சஸ் நரேன் வந்து நரேனுக்கு ரொம்ப ஃபேவரபிள். அது இல்லாம ரைன் ரிகல்டன் லெஃப்ட் ஹேண்டர் வேற. சோ கண்டிப்பா நியூ பால் போடலாம் நரேன். இல்ல ஓபனர்ஸ்ன்றத விட ரயன் ரிகல்டன் விக்கெட்டை வந்து சீக்கிரம் எடுக்கிறது வந்து நல்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் எப்பவுமே அந்த ஃபாஸ்டா அடிக்கிறாரு. உனக்கு 10 இன்னிங்ஸ்ல 400 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் இந்த சீசன். அதுவும் இல்லாம அவரோட லைக் எம்ஐக்கு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் பாத்தீங்கன்னா அவரு தான் 430 ரன் 10 இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் திலக் வர்மா நமந்தீர்லாம் இருக்காங்க. சோ அவங்களும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான் இருக்காங்க, 100 ரன் மேல டிஃபரன்ஸ். சோ அப்படி பாத்தீங்கன்னா ரயன் ரிகல்டன் குயிக் ஸ்டார்ட் கொடுத்தாலுமே ரன்னும் அடிக்கிறாரு எல்லா மேட்சும். நல்ல ஸ்ட்ரைக். அதான் அவரை சீக்கிரம் நிறுத்திட்டாங்கன்னா கேகேஆருக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். அதுக்கு நிறைய எடுத்துட்டு வந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க அவங்களுமே. இவரை விட இது பண்ணா இது பண்ணிடலாம், கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணிடலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் வருவாங்க. யாரு எந்த இடத்துல என்ட்ரி பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுவாங்க தானே. ஆனா என்ன கேட்டா சிங் முசர்பானி அவங்க ஆர்டர் ட்ரை பண்ணலாம். இது அவர் வந்து கடைசியா அந்த மேட்ச் 4 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் உட்கார வச்சாங்க அவரை. அது ஏன்னு புரியல. கேட்டா பேட்டிங் ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு முசர்பானி தான் நாளைக்கு ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு. உனக்கு வந்து மணிஷ் பாண்டேன்னு ஒருத்தரை வந்து ரமன்தீப்புக்கு பதிலா மிடில் ஆர்டர்ல கொண்டு வந்தாங்க. அவர் இன்னும் பேட்டிங்கே வரல. அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க உங்க டாப் ஆர்டர். அப்புறம் ஏன் அவங்க ஃபீல் பண்ணணும்னு தெரியல. சரி, ப்ரெடிக்ஷன் போவோமா? ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். பக்தா வந்து இங்க வீடியோ ஜாயின் பண்ண முடியல. அவர் வந்து கேகேஆர்னு சொல்லிருக்காரு. நீங்க எல்லாம் எங்க போறீங்க? நான் எம்ஐ போறேன் நாளைக்கு. நான் கேகேஆர் கண்டிப்பா சொல்லிருப்பேன் வருண் சக்கரவர்த்தி ஆடி இருந்தா. சோ வருண் சக்கரவர்த்தி இல்லாதனாலதான் நான் எம்ஐமே போறேன் நாளைக்கு. ஏன்னா ஃபின்னாலும் கிரீனா நல்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ பேட்டிங் அவங்க 220 கண்டிப்பா ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. மிடில் நரேன் ஓப்பனிங்குமே போட்டாலும் மிடில்ல போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு போலர் ஷார்ட்டா இருக்கும். ஏன்னா எம்ஐலுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அனுகுல் ராயும் ரொம்ப நல்லா யூஸ் பண்ண முடியாது எங்களால. ரகானையும் தரமாட்டாரு, 2 ஓவர் அப்படிதான் தருவார் அனுகுல் ராய்க்குமே. ஸோ வருண் சக்கரவர்த்தி இருந்திருந்தா கேகேஆருக்கு ஒரு நல்ல சான்ஸா இருந்திருக்கும். 220 230 தான் அடிச்சா. எனக்கு என்னவோ நாளைக்கு ஃபின்னாலன் கொஞ்சம் அவுட் ஆயிடு வரும்னு தோணுது. அது இல்லாம சூர்யாக்கு நாளைக்கு போடும்னு தோணுது எனக்கு. ஸோ அதனால நான் எம்ஐ சைட் போறேன். எனக்கு வந்து வித்தியாசமா தோணுது. நாளைக்கு ஒரு ரஹானே கேப்டன் இன்னிங்ஸ் இருக்குன்னு தோணுது. செஞ்சுரி அடிச்சிருவாரா? அதெல்லாம் தெரியாது. நான் வந்து சும்மா தோணுது எனக்கு. அன்னைக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இஷான் கிஷன் வந்து முகேஷ் அடிப்பாருன்னு தோணுச்சு. அதே மாதிரி முகேஷ் அடிச்சாரு. அந்த மாதிரி எனக்கு தோணுது நாளைக்கு ரஹானேயோட ஒரு. ஆனா ரஹானேயும் மும்பைக்கு அகைன்ஸ்டா எல்லா மேட்சும் கிட்டத்தட்ட அடிச்சிருக்காரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல. அந்த மாதிரி அவர்தான் அடிச்சிருப்பாரு. இல்ல அவனுக்கு வந்து அவரு இப்ப பும்ரா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா ஆடுவாருன்னு தோணுது. மீதி பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் கம்பேர் பண்ணு. ஏன்னா உனக்கு வந்து அவர் வந்து ரேஷ் ஷாட்ஸ் ஆட மாட்டாரா. கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறப்போ பால் பெருசா ஸ்விங் ஆகலாட்டினா அடிக்கிறது ஈஸியா இருக்கும் அவர் பும்ராவை. சோ பும்ராவை கொஞ்சம் பார்த்து நீ சொன்ன மாதிரி பின்னால கொஞ்சம் ஒழிச்சு வச்சிருந்தாருன்னா கேகேஆருக்கு அதிக வாய்ப்பு. சோ நான் கேகேஆருக்கு பும்ராவே விக்கெட் எடுக்கணும்னு நினைச்சாலும் எம்ஐ ஃபீல்டர்ஸ் எடுக்க விட மாட்டாங்க அவரை. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க பாத்துப்பாங்க. வாய்ப்பு இருக்கு. உங்க கேகேஆர் போட்டு அப்படின்னு அவர் பண்ணாலும் பண்ண முடியாதுதான். இல்ல அவனுக்கு வந்து இல்ல நீங்க வந்து போன மேட்ச் கேப்டன் எல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டா இருப்பீங்க, ஒர்க் லோட் மேனேஜ் பண்ணுவோம்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாரு பாண்டியா. நம்மளுக்கு அப்புறம் இவர் வந்துருவாரோ அப்படின்னு அந்த மாதிரி ரோஹித்தை உட்கார வச்சாரு. அப்புறம் கையை இம்பாக்ட்ல போட்டாரு. பும்ராவையும் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது மேட்ச் முடிஞ்ச உடனே நாங்க மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பை பை ஃப்ரம் ஆல் ஸ்பர்ஸ். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்